Now we are moving to the illustration 5. The following particulars are available in the respect of a business carried on by a partnership firm. A. Profit earned 2016 30,000, 2017 29,000 and 2018 32,000. Profit of 2016 includes a non-recurring income of rupees 3,000. Profit of 2017 is reduced by 2,000 due to stock destroyed by fire. The stock is not insured, but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated at 5,600 per annum. You are required to calculate the value of goodwill on the basis of 2 years purchase of average profit of the last 3 years. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 வருஷம் ப்ராஃபிட்டும் 2 வருஷத்தோட பர்ச்சேஸும் 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், before finding the goodwill, calculating goodwill, we have to find out the profit before adjustment. Okay, so calculation of the adjusted profit. Particulars 16, 17 and 18. Profit 30,000, 29,000 and 32,000. Okay, next profit earned 30,000, 29,000, 32,000. 3 வருஷத்துக்கு நான் இங்கே போட்டிருக்கேன். Next 2016 profit of 2016 include non-recurring income of 3,000. என்ன பண்ணியிருக்காங்க, நான் ரெக்கரிங் இன்கம் 3,000 இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக நான் ரெக்கரிங் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மைனஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த இன்கம் எல்லா வருஷத்துக்கும் தொடர்ந்து வராது, அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இன்கம் அப்படிங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்ட் பை 2,000 டியூ டு ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர். இது என்னது, அப்நார்மல் லாஸ். இது அப்நார்மல் இன்கம், அது அப்நார்மல் லாஸ். அப்போ அப்நார்மல் லாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ஃபயரில் ஸ்டாக்கு டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஆகும்னு அவசியம் கிடையாது இல்லையா, ஆகாது. ஸோ இட் இஸ் அன் அப்நார்மல் என்னது லாஸ். அப்போ அந்த அப்நார்மல் லாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஆட் பண்ணிப்போம். we have to add abnormal loss. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 30,000 minus 3,000 is equal to 27,000. அது 2016 அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வருது. 2017 29,000 rupees ப்ராஃபிட் இருக்குது, அது கூட ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 31,000 கிடைக்கிது. 2018 32,000 இருக்கு இல்லையா, அது அந்த அமௌண்ட்டு அப்படியே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட், what is the formula for finding average profit? Average profit is equal to total profit by number of years. Total profit என்ன வந்திருக்கு, 27,000, 31,000, 32,000. எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 90,000 கிடைக்குது. டிவைட் பை 3 years, 1, 2, 3, இந்த 3 years போடும்போது நமக்கு ஆன்சர் 30,000 கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் இட்ஸ் செல்ஃப் லிசன். கொஸ்டினில் பாருங்கள், the stock is not insured, but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated at 56,000 per annum. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். எப்படி பார்ப்போம், இதன்யா ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேபிள் இன் தி ஃபியூச்சர். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள லாபம் என்ன வந்தது, 30,000 இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் முன்னாடி இருந்தது 30,000 இருந்தது. ஓகேவா. அப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு பே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேபிள் இன் ஃபியூச்சர் எவ்வளோ கட்டணும், இன்னும் 5,600 நீ நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம அதை மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 24,000.
ஓகே. இப்போ திஸ் இஸ் த ஆக்சுவல் ஆவரேஜ் ப்ராஃபிட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 24,000. இப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், குட்வில் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ், குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஓகே, 2 years பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்களா, அப்போ 24,400, 24,400 into 2. So you get 24,400 into 2, you get 48,800. 48,800 is the goodwill. Now we are moving to the exercise number 5. The following particulars are available in respect of the business carried on by a partnership firm. Profit earned 2016 25,000, 2017 23,000 and 2018 26,000. Profit of 2016 includes the non-recurring income of rupees 2,500. Profit of 2017 is reduced by 3,500 due to stock destroyed by fire. The stock was not insured, but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated to be 250 per annum. You are required to calculate the value of goodwill of the firm on the basis of 2 years purchase of average profit of the last 3 years. So the average, what is the purchase year is 2 years, last 3 years profit. So this is a 3 year, 16, 17, 18 is the 3 years. So the profit is 25,000, 23,000 and 26,000. Before that you have to calculate adjusted profit. Calculation of the adjusted profit. Profit for the year 2016, 17 and 18 is here, less non-recurring income. You know, non-recurring income should be what? Minus, should be deducted. Okay, it should be deducted. So non-recurring income, that is non-recurring income of 2,500 should be less. Okay, you have to subtract non-recurring income 2,500 and the total is 22,500. Okay, next adjustment. The profit of 2017 is reduced by 3,500 due to stock destroyed by fire. Here stock destroyed by fire is the abnormal loss. இந்த அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது எப்போ ஒரு தடவை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி லாஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு அது வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 3,500 நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டோட்டல், 26,500. 26,500. அப்போ இங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை 26,000 நம்ம அப்படியே போட்டுரும். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் 22,500, 26,500 and 26,000. ஓகே, சரி. அடுத்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாரு, என்னது, த ஸ்டாக் வாஸ் நாட் இன்ஷூர்ட் பட் இட் இஸ் டிசைடட் டு இன்ஷூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எஸ்டிமேட் டு பி 250 per annum. நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை total profit is divided by number of years. So total profit is equal to 22,500 plus 26,500 plus 26,000. Okay, the total is 75,000 and divided by 3 years. Okay, the answer is 25,000. Okay,
The answer is 25,000. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காட்டணும். 25,000 என்ன இருக்குது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் திஸ் ஆல்சோ ஹியர். ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேபிள் இன் ஃபியூச்சர் இஸ் 25,000. அதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மைனஸ் பண்ணணும் இல்லையா, அதை மைனஸ் பண்ண 250 ரூபா போச்சு அப்படின்னா மிச்சம் த ஆவரேஜ் the balance is 24,750. This is the actual average profit. This is the actual average profit. In the average profit வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், we have to calculate goodwill. So goodwill is equal to average profit into number of years purchases. Is it okay? So average profit is 24,750 and number of years purchase is 2. The answer is 49,500. Okay, the goodwill is 49,500 rupees. Okay, now we are moving to the illustration number 6. For the purpose of admitting a new partner, a firm has decided to value its goodwill at 3 years purchases of the average profit of the last 4 years using weighted average method. Profit of the past 4 years and the respective weights are as follows. Profit 2015, 16, 17, 18 கொடுத்துருக்காங்க. Profits பார்த்தனா 20,000, 22,000, 24,000, 28,000. Weight 1, 2, 3, 4. You have to compute value of goodwill. Before that, you have to know the formula for weighted average profit method. For that, the formula is, you have to calculate goodwill with the help of weighted average profit method. The formula is weighted average profit into number of years, and weighted average profit is equal to total of the weight profit divided by total of weight. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குட்வில் கண்டுபிடிக்க நமக்கு என்ன வேணும், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் பர்ச்சேஸ், 3 years பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ஆஃப் த வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். இப்போ நம்ம சம் போடலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கால்குலேட் திஸ். ஃபார் திஸ் calculation of the weighted average profit, இது என்னென்ன இயர்ஸ் பாருங்கள், 2015 இருக்குது, 16 இருக்குது, 17 இருக்குது, 18 இருக்குது. அதே மாதிரி எல்லா வருஷம் ப்ராஃபிட்டும் புக்கில் இருக்குது. 20,000, 22,000, 24,000, 28,000. வெயிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1, 2, 3, 4 அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ப்ராஃபிட் இன்ட்டு வெயிட். ஸோ 20,000 into 1, 20,000, 22,000 into 2, 44,000, 24,000 into 3, 72,000, 28,000 into 4, 1,12,000. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வர சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,48,000. இதெல்லாம் 1, 2, 3, 4 you get 10. ஓகே, இப்போது we have to apply the formula. ஃபார்முலா என்ன, goodwill is equal to goodwill is equal to weighted average profit into number of years purchases. Okay, number of years purchases. இப்போ நமக்கு என்ன தெரியணும், weighted average profit வேணும். அந்த weighted average profit கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், weighted average profit is equal to total of weighted profit divided by total of
weights. Total of weights. சரி இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to the 2,48,000. ஓகே இங்கே weighted average profitங்கிறது என்னது 2,48,000 2,48,000 divided by 10, that is you can get 24,800. okay so goodwill formula apply பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 24,800 into year of purchase is 3, so you can get 74,400. okay 74,000 you can get 74,400. the goodwill is the goodwill of this sum is 74,400. Now we are moving to the exercise number 6 under weighted average profit method. Find out the value of goodwill at 3 years purchase of weighted average profit of last 4 years. Year profit weight 2015, 16, 17, 18. 10,000 இருக்கு 12,000, 16,000, 18,000. weight is 1, 2, 3, 4. okay we have to calculate value of goodwill under weighted average profit method. The year of purchase is 3 years. The year of purchase is 3 years. okay the formula for finding the average profit method is weighted average profit method is equal to goodwill is equal to weighted average profit method into number of years purchases. okay and to find the average profit, weighted average profit is equal to total of the weighted profit divided by total of the weight. So comes to the problem. Here calculate the weighted average profit. Here profit weight weighted profit. Here is 2015, 16, 17 and 18. Here I entered the 2015, 16, 17, 18 and the profit is 10,000, 12,000, 16,000, 18,000. The weight is 1, 2, 3, 4. okay we have to multiply A and B, so profit into weight. so 10,000 into 1 10,000, 12,000 into 24,000, 16,000 into 3 48,000 and 18,000 into 4 72,000. so you get the total is 1,54,000. here we have to apply the formula to find out the goodwill according to the weighted average method. The formula is weighted average profit into number of year purchases, and for finding average profit, total weighted average profit is equal to total of weighted profit by total of weight. so this is 1,54,000 divided by 10. okay you get 15,400. we get 15,400. this is weighted average profit. so for goodwill the formula is weighted average. For goodwill the formula is weighted average profit into number of years purchases. so weighted average is 15,400 into number of years is 2. so the answer is 46,200. this is goodwill. The goodwill is 46,200.